ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம சோயா பீன்ஸ் பிரியாணி செய்யலாம். எப்படின்னு பார்த்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு குக்கரில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வரணும், நல்லா வதங்கணும். இப்படி கிண்டி விடலாம். இன்னொரு திருப்ப நடுப்புற கிண்டி விட்டுட்டு ஒரு 7 பச்சை மிளகாய், அது காரம் இல்லாமல் இருக்குது பச்சை மிளகாய் 7 போட்டிருக்கேன். அதையும் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு, ஜீரகம், பெருஞ்சீரகம் அரைச்சி ஒன்றா அதோடையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாடை போகணும். பச்சை வாடை போக அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் போட்டு அதையும் வதக்கிக்குவோம். அதுவும் நல்லா வதங்கட்டும். நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இப்படி வதக்கி விட்டிங்கன்னா ஸ்மெல்லு சும்மா கமன்னு இருக்கும். இப்போ 5 தக்காளி, சின்னதாக தக்காளி அரைச்சி அதையும் அதோட நல்லா வதக்கிக்குவோம். நல்லா அது பச்சை வாடை போகணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கணும், பச்சை வாடை போகணும். வதங்கிட்டு சோயாவை நம்ம சுடுதண்ணில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அதை பிழிஞ்சு அதை எடுத்தாச்சு. இதை அப்படி 2ஆக கட் பண்ணிக்கிட்டேன் நான். அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்தோன்னா அரிசியை போட்டாச்சு. இப்போ நல்லா கொதிச்சுட்டு கிளறி விட்டாச்சு. குக்கரை லாக் பண்ணியாச்சு. 3 விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போது சோயா பீன்ஸ் பிரியாணி ரெடி. வாங்க எல்லாம் சாப்பிட வாங்க. தேங்க்யூ.